Hi everyone. 15 வருடங்களுக்கு அதிகமாக தனது பணியிடங்களிலே மனதுக்கு இனிமையாகவும் மனதுக்கு அமைதியாகவும் உடல் சோர்வுக்காகவும் பாடல் பாடி வந்த ஹரிஸ் என்பவர் இன்று உலகளவிலே பிரபலமாகியுள்ளார். தனது அழகிய குரல் வளத்தின் ஊடாக வாய்ப்புகள் கிடைக்காவிட்டாலும் தனக்கு கிடைத்த சிறிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வந்த ஹரிஸிற்கு தற்பொழுது உலகளாவிய அளவிலே சி தமிழிலே பாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. திருகோணமலை முள்ளிப்பத்தானை பிரதேசத்தை சேர்ந்த ஹரிஸ் என்பவர் பாடிய பாடல்கள் சமூக வலைத்தளத்தில் வைரலாகிய நிலையிலே அவருக்கான இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையை சேர்ந்த ஹரிஸ் என்பவர் இந்தியாவின் சி தமிழ் தொலைக்காட்சியில் பாடல் பாடுவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளார். இந்த வாய்ப்பு 11 வருட காத்திருப்புகளின் பின்னர் எதிர்பாராத விதமாகவே கிடைத்துள்ளது. திறமையானவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வாய்ப்புகள் அமையும் என்பதற்கு இது மிக பெரும் எடுத்துக்காட்டாகவே காணப்படுகின்றது. திருகோணமலை முள்ளிப்பத்தானை பிரதேசத்தை சேர்ந்த கட்டட நிர்மாண பணிகளை செய்து வரும் ஹரிஸ் என்பவருக்கே இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. கட்டட நிர்மாண பணிகளின் பொழுது தனது மனதிற்கு இனிமையாகவும் உடல் சோர்விற்கு ஆறுதலாகவும் ஓய்வின் பொழுதும் வேலைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது பாடல் பாடிக்கொண்டே இவர் வேலைகளை செய்வார். இவ்வாறான நிலையில் இவர் பாடல் பாடிக்கொண்டு வேலை செய்யும் வீடியோ பதிவுகள் சமூக வலைத்தளத்திலே வைரலாகி இருந்தது. பல மில்லியன் மக்கள் இதனை பார்வையிட்டிருந்தனர். இவருடைய வீடியோ பதிவுகள் சி தமிழ் தொலைக்காட்சியின் கதவுகளையும் தட்டி இருந்தது. சி தமிழ் தொலைக்காட்சி தனது தொலைக்காட்சியிலே பாடுவதற்கான வாய்ப்பை இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. விரைவிலே இவருடைய குரல் சி தமிழ் தொலைக்காட்சி ஊடாக உலகம் பூராகவும் ஒலிக்கும். 15 வருடங்களாக இவருடைய நண்பருடன் இணைந்து திருமண வைபவங்களின் பொழுதும் விசேட நிகழ்வுகளின் பொழுதும் பாடல்களை சாதாரணமாக பாடி வருவார். என்றாலும் இவருடைய இனிமையான குரலை அந்த பிரதேச மக்கள் மாத்திரமே ரசித்து வந்தனர். என்றாலும் சமூக வலைத்தளங்களில் ஊடாக இவருடைய வீடியோ பதிவு ஊடாக அனைவர் மனங்களையும் கவர்ந்த பதிவாக இவருடைய பாடல்கள் காணப்பட்டது. சமூக வலைத்தளங்களிலே மில்லியன்களை கடந்து இவருடைய வீடியோ பதிவுகள் பாடல்கள் அனைவராலும் ரசிக்கப்பட்டது. இந்த பாடல்கள் ஊடாகவே இவருக்கு தற்பொழுது சி தமிழில் பாடுவதற்கான வாய்ப்பும் கிடைத்துள்ளது. இதற்கு முன்னர் சி தமிழிலே நடாத்தப்பட்ட ஜூனியர்களுக்கான சரிகமப்பா நிகழ்ச்சியிலே ஹில்மிஷா வெற்றி கிண்ணத்தையும் சுவீகரித்துள்ளார். இதே போன்று சி தமிழிலே இலங்கையை சேர்ந்த பலரும் பாடியுள்ளனர். அதே வாய்ப்பை ஹரிஸிற்கும் கிடைத்துள்ளது. வாய்ப்புகள் கிடைப்பது மிகவும் அரிது. கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது எமது வாழ்க்கையை மாற்றுவதற்கான அடித்தளமாகவே அமையும். வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அல்லது வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலே நாங்கள் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். 15 வருட காத்திருப்புகளின் பின்னரே இந்த வாய்ப்பு இவருக்கு கிடைத்துள்ளது. இலங்கை தொலைக்காட்சிகளில் கூட வாய்ப்புகள் கிடைக்காத நிலையில் இந்திய தொலைக்காட்சியில் இவருக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இந்த பாடலை இவர் பாடும் பட்சத்தில் எதிர்காலத்தில் தென்னிந்திய சினிமாவில் பாடல்கள் பாடுவதற்கான வாய்ப்புகள் கூட இவருக்கு கிடைக்கும். எந்த விதமான தொழில்நுட்பங்களும் இன்றி ஒழுங்கான ரெக்கார்டிங்களும் இன்றி சாதாரணமான வீடியோ பதிவிலே அருமையான முறையில் பாடியிருந்தார். எனவே ஒழுங்கான முறையில் இவருடைய குரல் பதிவுகள் பதிவிடப்படுமாக இருந்தால் இவருடைய குரல் பதிவுகள் உலகையே ஆட்கொள்ளும். எனவே திருகோணமலையை சேர்ந்த ஹரிஸ் என்பவருக்கு தனியொருவரின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.